வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேப்டாப்பில் டைம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுறது எப்படி. அதாவது நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஷட் பண்ணிவிடுவோம். ஷட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி ரீஓப்பன் பண்ணும்போது டைம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேறு டைமில் செட் ஆகிடுது. அதை கரெக்டான டைமுக்கு எப்படி செட் பண்ணுறது, அதான் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில லேப்டாப்பில் டைம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நெட்டு கனெக்ட் ஆகும். சில லேப்டாப் அப்படி கிடையாது. டைம் மாறி இருந்தால் கூட நமக்கு நெட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுற பழைய மாடல் லேப்டாப் ஒன்று, அதாவது காம்பேக்ட்னு சொல்லிட்டு ப்ரீசரியோ V2000 மாடல். இந்த மாடல் லேப்டாப்பில் டைம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நெட்டு கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு டைமும் நான் ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது டைம் வேறு டைம் காட்டும். அதுக்கு நம்ம உள்ளே போய்ட்டு மேனுவலாக போய்ட்டு டைம் செட் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, நம்ம ஷட் டவுன் பண்ணாலும் சரி ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி கரெக்டான டைமுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கலட்டி மாட்ட தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இது இதில் இருக்க ஹார்ட்வேர் பற்றி எதுவும் தெரியலை, கழட்டி எனக்கு மாட்ட தெரியாதுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. நானே வீட்டில் ரெடி பண்ண என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் பேக் சைடில் இருக்கிற பேனலை ஓப்பன் பண்ணணும். இதில் முக்கியமாக ஹார்ட் டிஸ்க்கு, அடுத்தது டிரைவ், சிடி டிரைவ், இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்க லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் எந்த பக்கம் இருக்குது, சிடி டிரைவ் எந்த பக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்றபடி பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே இருக்க மதர் போர்டை பாருங்கள். ஸோ கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கழட்டுங்க. தப்பான ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ஹெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பேட்ரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற ஸ்க்ரூவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 1-2 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு, அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேக்கில் இருக்கிற பேனலில் எத்தனை ஸ்க்ரூ இருக்கோ அத்தனை ஸ்க்ரூவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய சிடி டிரைவ், ஸோ அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ சிடி டிரைவ் ஸ்க்ரூவெல்லாம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற இந்த கவரை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற மதர் போர்டை பாருங்கள். இதில் சின்னதாக ஒரு பேட்ரி இருக்கும். அதாவது நம்ம கால்குலேட்டரு இல்லைன்னா எலக்ட்ரானிக் வாட்ச் அந்த மாதிரி டிவைஸில் போடுற சின்னதாக ஒரு பேட்ரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்கள் மதர் போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த இடத்துல இருக்குது, இந்த மதர் போர்டில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேட்ரி பேக்கப்பு. அதாவது டேட்டு டைமு இதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாலும் சரி ரீஸ்டார்ட்டு இல்லை ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணும்போது கரெக்டான டைமை காட்டுறது இந்த பேட்ரி பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். ஸோ இந்த பேட்ரி வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் பிசி ஓப்பன் பண்ணும்போது டைம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேட்ரி வீக்காக இருந்ததுன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதில் 2 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சால்ட்ரிங் விட்டுருக்கும். அப்படி சால்ட்ரிங் விட்டுருந்துச்சுன்னா அந்த சால்ட்ரிங்கை நீங்கள் ரீசால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த டைம் செட் பண்ணுற ப்ராப்ளம் வராது. ஒன்று சால்ட்ரிங் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால்
ஒவ்வொரு டைமும் நான் வந்து டைம் செட் பண்ணுற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து வீக்காக இருக்கும். ஸோ இந்த பேட்டரி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு புதுசாக ஒரு பேட்டரி வாங்கி போட்டுக்கோங்க. பேட்டரி நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது 3.7 வோல்ட் இருந்துச்சுன்னா பேட்டரி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சால்ட்ரிங் தான் விட்டுருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் அந்த பேட்ரி. இந்த பேட்டரியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு செல் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போகிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் வந்து டைம் எதுவும் செட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்போ சிஸ்டத்தை ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டைம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் டைம் வந்து செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேட்டரி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த சால்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சால்ட்ரிங் விட்டுருவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ரீசால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. இல்லைனா டஸ்ட் எதுவும் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஐபி கிளீனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பிசி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோவில் லேப்டாப்பு டைம் செட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் இதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.